ஹலோ காய்ஸ், இது உங்க பச்சை சட்டை. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, இந்த வீக் நடந்த ஒரு 4 அப்டேட்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நீங்கள் எங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்க எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா காட் அரெஸ்டட். ஸோ நேற்று அல்லு அர்ஜுன் சாரை வந்து தெலுங்கானா போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ புஷ்பா படம் வந்து டிசம்பர் 5th அன்னைக்கு ரிலீஸ் ஆகி வேர்ல்டு வைட் 1000 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து பயங்கரமான ஹிட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே அந்த தியேட்டருக்கு போய் படம் பார்க்க போன ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் இருந்த ஒரு பையன் வந்து ரொம்ப பெரிய அல்லு அர்ஜுன் சார் ஃபேன். ஸோ அவன் பேரே வந்து ஸ்கூலில் புஷ்பா தானா. சந்தியா தேட்டருக்கு அந்த பையனும் அவங்க அம்மாவும் படம் பார்க்க போயிருக்காங்க. அங்கே போனப்போ அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி இன்னைக்கு அந்த பையன் அவங்க அம்மா இழந்திருக்கான். ஸோ என்ன ஆச்சுன்னா, அந்த கூட்ட நெரிசலில் மாட்டி அவங்க அம்மாவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் போகிற வழியிலேயே ஆம்புலன்ஸ்லேயே அவங்க அம்மா உயிரிழந்திருக்காங்க. இந்த இன்சிடென்ட்னால தான் ஸோ நேற்று அல்லு அர்ஜுன் சாரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. பட் இன்னைக்கு நான் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்க இதே டைமில் அவர் வந்து ஹி காட் பெயில். அவர் வெளியிலவும் வந்துட்டாரு. தெலுங்கானா போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் அல்லு அர்ஜுன் சார் அங்கே வந்தனால ஏற்பட்ட கூட்ட நெரிசல்னால தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் நம்ம அல்லு அர்ஜுன் சார் சைட்லேருந்து என்ன சொல்றாங்க, நாங்கள் எல்லா விஷயமுமே சொல்லிட்டோம். தியேட்டர் ஓனருமே அதே தான் சொல்லியிருக்காரு. நாங்கள் எல்லா விஷயமும் முன்னாடியே சொல்லிட்டோம், இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆக போகுது, இந்த மாதிரி எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆப்வியஸா இவ்வளோ பெரிய ஸ்டாரோட ஒரு படம் வந்து வருதுன்னா கண்டிப்பாக வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட தான் செய்யும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம சின்ன பசங்களையோ இல்லை வயசானவங்களையோ இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இவ்வளோ பெரிய கூட்டத்தில் போய் மாட்டி இன்னைக்கு ஒரு உயிரே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயத்த தவிர்க்கிறது நல்லது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்டேட். ஸோ செகண்ட் அப்டேட், எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். ஸோ இன்ஸ்டாகிராம் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்னோடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பேன் நான் என்ன விஷயத்த பேச போகிறேன்னு. ஸோ இப்போ அக்காஸ் எல்லாமே ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்காங்க அண்ணன்களோட. ஸோ அக்காஸ்னோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யோகா அக்கா, ஜிம் அக்கா, டெய்லர் அக்கா. ஸோ இந்த வரிசையில் இப்போ பலூன் அக்கா வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்காங்க, ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. ஸோ நான் ஏன் இந்த அப்டேட்டை பேசுகிறேன் அப்படின்னா, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசிட்டாங்க, நிறைய யூடியூபர்ஸ் பேசிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, அவங்க மாடலிங் பண்ணுறாங்க, ஸோ ஏர்ன் பண்ணுறாங்க. பட் ஓகே ஃபைன். இப்போ டெய்லர் அக்கா வந்து டெய்லரிங் பண்ணுறாங்க, அதை வீடியோ எடுத்து போடுறாங்க, அதனால அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, எல்லாமே ஓகே. தே ஆர் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவங்க நிறைய நல்ல விஷயத்த வந்து சொல்லி தராங்க, ஏர்ன் பண்ணுறாங்க. பட் பட் பலூன் அக்கா அவங்க பண்ணுற விஷயம் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ரைட்டான விஷயமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் தான். பிகாஸ் ஒரு டைலர் அக்கா வந்து ஒரு டைலரிங் கற்றுத்தராங்க அப்படின்னா அதை வந்து கற்றுக்கிட்டு ஒரு 4 பேர் வந்து ஒரு ஏர்ன் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஒரு கடை வைக்கிறாங்க, ஷாப் வைக்கிறாங்க, அது மூலிமா ஏர்ன் பண்ணுறாங்கன்னா தட்ஸ் குட். அது கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு, அவங்களால ஒரு ஒரு குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். பட் இவங்க ஓகே, அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு, அவங்க அவங்களோட டேலண்ட்டை வச்சு ஒரு விஷயம் பண்றாங்க, அதுக்கு நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்றோம். இந்த மேட்டர் தான் சப்போர்ட் பண்றோம். ஸோ அவங்க வந்து அதுல இருந்து ஏர்ன் பண்றாங்க. பட் அவங்க பண்ற விஷயம் ரைட்டா, அதை பார்த்து ஒரு 4 பேர் இன்ஸ்பயர் ஆகி, இல்லை நம்மளே தமிழ்நாட்டில் இருக்கோம், ஸோ நமக்கும் நிறைய நம்ம அக்கா தங்கச்சி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க வந்து இந்த ஒரு ஓகே இப்படி ஒரு விஷயம் இருக்கு போல அப்படின்ட்டு அந்த விஷயத்தை இன்ஸ்பயர் பண்ணி அது மூலயமா ஏர்ன் பண்றது இட்ஸ் நாட் அ ரைட் திங். அதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா அது வந்து எங்க போய் முடியும்னே தெரியாதுங்க. ஏன்னா ப்ராப்பரா இருக்காது அது. ஸோ அதனால தான் வந்து அதை வந்து நிறைய வந்து விமர்சனம் வைக்கிறாங்க அந்த விஷயத்துல. ஏன்னா இவ்வளோ அக்காஸ்க்கு யாருமே விமர்சனம் வைக்கல, இந்த அக்காவுக்கு வைக்கிறாங்கன்னா இதுதான் ஒரு ரீசனா இருக்கும். ஓகே, நம்ம சப்போர்ட்ன்ற மேட்டருக்கு வருவோம். நான் ஏன் சப்போர்ட் பத்தி பேசுறேன்னா, எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்க்கு நம்ம வந்து பே பண்ணி தான் பார்க்கணும், சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர், நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் உங்களுக்காக கொடுக்குறேன்னா, நீங்க என்னோட சேனலையோ இல்லை என்னோட பேஜையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், சரிங்களா? அப்படி இந்த அக்காவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு 8000 பேர் இருக்காங்க. 8000 பேர்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷனோட ரேட் வந்துட்டு ₹399. ஓகேங்களா? 8,000 இன்டூ 399 போட்டா அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு 32 lakhs வருது. இட்ஸ் அ ஹியூஜ் அமௌண்ட் இல்லையா? ஸோ நார்மலா ஒரு ஐடில வேலை செய்றவங்களோ, இல்ல பிசினஸ் பண்றவங்களோ
எல்லாருமே ரொம்ப இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை ரீச் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா இருக்கணும். இல்ல பிசினஸ்லயே ஊறி போனவங்களா இருக்கணும். இவங்களால தான் இந்த மாரி விஷயத்தெல்லாம் பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்பளோட ஆடியன்ஸ் குடுக்குற சப்போர்ட் வந்து பயங்கரமா இருக்கு. ஆனா இதே மாதிரி நெறைய கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு அவங்களோட எஃபோர்ட்ஸ் போட்டு பயங்கரமான கன்டென்ட்ஸ் பண்ணுவாங்க. எடிட்டிங் பண்ணுவாங்க. எடிட்டிங் சொல்லி தருவாங்க. ஸோ அவங்களுக்கான சப்போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருசா இல்ல. ஸோ இந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் குடுத்தீங்கன்னா, அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டா வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் லெவல் போவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கன்டென்ட்ஸ்க்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி, அத போய் பார்த்து எதுக்கு? ஸோ இதுதான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்ற ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து 2ண்ட் அப்டேட். சாரி 3ர்ட் அப்டேட்ன்னு சொல்ல வந்தேன். 2ண்ட் அப்டேட். 3ர்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் சார். தல, ஏகே, அஜித் குமார் சார். ஸோ அவரு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டிருந்தாரு. அவரு அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரீசென்ட் டைம்ஸ்ல நீங்க நெறைய பார்த்திருப்பீங்க இல்லையா? சோசியல் மீடியாவா இருக்கட்டும், ஒரு பப்ளிக் கேதரிங்கா இருக்கட்டும், ஒரு கான்சர்ட்டா இருக்கட்டும், மாநாடா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே போயிட்டு அவங்க ஃபேன்ஸ் வந்து கடவுளே அஜித்துன்னு வந்து கத்திட்டு இருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்த ஸ்டாப் பண்ணணும். இத வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம அஜித் சார் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டிருந்தாரு. அதுல வந்து இந்த மாரி பப்ளிக் கேதரிங்லயோ, இல்ல ஒரு சினிமா தியேட்டர்லயோ, இல்ல வந்து ஒரு மாநாடுலயோ, இந்த மாரி பப்ளிக் கூடுற இடத்துல போய் இந்த மாதிரி வந்து ஷவுட் பண்றத வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து அஜித் சார் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் லான்ச் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸா அஜித் ஃபேன்ஸ் வந்து அதை கேட்க தான் போறாங்க. ஏன்னா வந்து அல்டிமேட் ஸ்டார்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை வேணான்னு சொன்னாரு. ரசிகர் மன்றம் வேணான்னு சொன்னாரு. அதையுமே அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் தலன்னு கூப்பிடாதீங்க, ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாரு. அதையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. ஆப்வியஸா அதை வந்து அவங்க கேட்க தான் போறாங்க. எப்பயுமே அஜித் ஃபேன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட். ஸோ இதுதான் வந்து நம்மளோட 3ர்ட் அப்டேட்டு. ஸோ 4த் அப்டேட். 4த் அப்டேட் என்னன்னா, இட்ஸ் ஃபன்னியா இருக்கு. ஆனா ஷாக்கிங்காவும் இருக்கு. ஸோ என்ன மேட்டர்னா, நம்ம டைரக்டர் 400 ரவுடி தான் டைரக்டர் இருக்கார்ல, விக்னேஷ் சிவன் அவர்கள். ஸோ அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆம், பாண்டிச்சேரியில ஒரு ஹோட்டல். அது ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த ஹோட்டல வந்து விலைக்கு கேட்டிருக்காரு. ஸோ அத வந்து சுத்தி முத்தி பார்த்தா, அது வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. சாரி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அத வந்து விலைக்கு கேட்டிருக்காரு. ஸோ ரொம்ப ஃபன்னியா இருக்கு. பட் சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க வந்து இல்ல முடியாது. இதெல்லாம் வந்து தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது அப்பயும் அவர் விடல. லீஸ்க்கு கேட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி லீஸுக்காவது எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் தர முடியாது. இது வந்து கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ரீசென்ட் டைம்ஸ்ல என்ன மாதிரி விஷயம்லாம் நடந்துச்சுன்னு தெரியும். அவங்களோட கல்யாண வெட்டிங் வீடியோ வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதில் வந்து நிறையா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அவங்களோட ஃபுட்டேஜை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கேட்குறாங்க. பட் அதெல்லாம் அவங்களால தர முடியல. அது வந்து பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க. பட் இப்போ ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை போய் விலைக்கு கேட்குற அளவுக்கு போயிருக்காங்க. ஸோ இது கேட்கும்போது ஒரு மாதிரி ஃபன்னியாகவும் இருக்குது, ஷாக்கிங்காகவும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இது 4th அப்டேட் இந்த வீடியோவில். ஸோ ஓகே. ஸோ லாஸ்ட் அப்டேட் நான் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் நயன்தாரா மேம், விக்னேஷ் சிவன் சார் பற்றி பேசிட்டேன். அப்படி பேசும்போது எனக்கு இன்னொருத்தர் மைண்டுக்கு வராரு. அவரும் இந்த வீக்ல ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அவருக்கு நடந்திருக்கு. என்னன்னா, தனுஷ் சார். தனுஷ் சாருக்கு வந்து அவர் வந்து ஒரு லீடிங் ஆக்டரா இருக்காரு தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். பட் இப்போ அவரை வந்து ஹாலிவுட்ல இன்னொரு மூவி பண்றாரு. அந்த மூவியோட நேம் என்னன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்ற ஒரு மூவி. ஸோ அந்த மூவியில அவர் வந்து லீடிங் ஆக்ட்ரஸ் சிட்னி ஸ்வீனி அவங்க கூட சேர்ந்து நடிக்க போறாருன்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு பையன், தமிழ் ஆக்டர், தமிழ்ல வந்து ஒரு லீடிங் ஆக்டர், டைரக்டர், இப்போ வந்து ஒரு ஹாலிவுட் லெவல்ல போய் ஹாலிவுட்ல வந்து பீக்ல இருக்க ஒரு லீடிங் ஆக்ட்ரஸ் கூட சேர்ந்து நடிக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை நம்ம தனுஷ் அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நினைக்கும் போது அஸ் அ தமிழ் மூவி ஃபேன், ஐ மீன் அஸ் அ தமிழ் இண்டஸ்ட்ரி ஃபேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. நீங்க எங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.